ஐயா பழ நெடுமாற இந்தியா முழுவதும் பேர் வாங்கின ஆளு. பெருந்தலைவர் காமராஜருடைய திருவாயால மாவீரன் என்று ஒரு பட்டத்தை பெற்றவர். வேற யாருக்கும் அவர் பட்டம் கொடுக்கல. அவர் யாருக்குமே அடைமொழி போட்டு பேசவே மாட்டார். பேரை கூட சொல்ல மாட்டார். ஆனால் நெடுமாறன் மட்டும் மாவீரன் பட்டம் கொடுத்தார். அதே போல் இந்திரா காந்தி மை ஃபர்ஸ்ட் சன் அப்படின்னு தேசிய குழுவில் நெடுமாறன் கையை பிடித்து என்னுடைய மூத்த மகன் ராஜீவ்காந்திக்கு மூத்தவர் இவர் தான் நெடுராமன் அப்படின்ட்டு அவர் நெடுராமன் தான் சொல்லுவார், நெடுமாறன் வராது அப்படின்னு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கூட்டத்திலே நெடுமாறன் கையை பிடித்து உயர்த்தி இந்திரா காந்தியால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் தமிழர் தேசிய இயக்கம் வெல்ல முடியல. கடைசியில் எங்கள் இயக்கமே அம்மையார் ஜெயலலிதா தடை பண்ணி போட்டாங்களே, இன்ன வரைக்கும் மீட்க முடியலையே. இப்போ தமிழர் தேசிய முன்னணியில் என்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு எளிய தமிழன், ஒரு அரணை ஒரு தமிழன், அந்த திரைப்பட இயக்குனர் என்கின்ற அந்த ஒற்றை முகவரியை வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சின்னு தொடங்கி 4-5 தேர்தலை சந்தித்து 36 லட்சம் வாக்குகளை பெற்றார் பாருங்க. அதுதான் என் தம்பிக்கு இடிக்கு. எந்த தம்பிக்கு? 3 தம்பிமார்கள் எனக்கு அரசியல்ல. ஒருவர் செந்தமிழர் சீமான், இன்னொரு என் தம்பி தொல் திருமாவளவன், இன்னொரு தம்பி என் தம்பி வேல்முருகன். இந்த 3 பேரும் எனக்கு தம்பி. என் தம்பி வேல்முருகன் சீமான். திருமாவளவனுக்கு சீமானுடைய ஏற்றம் பிடிக்கலையா? ஏற்கலை. பிடிக்கலை என்று சொல்வதை விட நாகரிகமான சொற்கள் சொல்றேன். ஏற்க முடியல அவர்கிட்ட. ஏன்னா சீமான் பேசினதை விட பல ஆயிரம் மடங்கு என் தம்பி பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் உங்ககிட்டே நான் பதிவு பண்ணியிருக்கேன். தமிழின போராளி மருத்துவர் ஐயாவே திருமாவளவன் தலைமை ஏற்க வந்தார். நீங்க ஏன் தமிழ் தேசியத்தை கட்டமைக்கலன்னு கேட்கிறேன்னா, எல்லா தலைவரும் எந்த காலத்திலும் இல்லாத, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் சமுதாய தலைவர், ஒரு மக்கள் கூட்டத்தின் தலைவர், தமிழின போராளி ராமதாஸ் ஐயா, ஐயா பழ நெடுமாறன், மருத்துவர் சேதுராமன், இப்படி தமிழ் தேசியவர்கள் அனைவரும் உங்கள் தலைமை ஏற்றமே 87 அகவையாகுதுங்க ராமதாஸ் ஐயாவுக்கு. அவர் உங்க தலைமையேற்று வந்தாரா இல்லையா தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில்? நீங்க ஏன் தமிழ் தேசியத்தை கட்டமைக்கல? ஏன் மறுபடியும் இந்த சாதிய வட்டத்துக்குள்ள போனீங்க? அந்த வட்டத்தை பயன்படுத்தி கொண்டு 10 சீட்டு 9 சீட்டு என்று மாறி மாறி அதிமுக கூட்டணி சேர்ந்தார், திமுக கூட்டணி சேர்ந்தார். அப்ப இதெல்லாம் இல்லாம சீமான் அரசியல் பண்ணி 36 லட்சம் தமிழர்கள் வாக்குகளை பெறுகிறாரு. இப்ப அடுத்தால தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு, தனியா தான் நிக்கிறேங்கிறாரு.